என் பெயர் புவனா, எனக்கு வயசு 40. நான் கொஞ்சம் பார்க்க அழகா தான் இருப்பேன். அழகி போட்டியில் கலந்து கொண்டார். நான் தான் வெற்றி பெறுவேன். டிகிரி முடித்திருக்கிறான். ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கிறேன். எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. மகன் தான் உலகம் என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்க. என்னோட மகன் பேரு விஷ்ணு, 22 வயசு, ஐடி கம்பெனில வேலை பார்க்கிறான். டே விஷ்ணு, ஏஞ்சல்ரா. விஷ்ணு சோம்பல் முறித்து தன்னோட அம்மாவை பார்த்தான். என்னம்மா உனக்கு பிரச்சனை, எதுக்குமா எழுப்பின? அம்மா கேட்டாங்க. லூசாடா நீ, என்ன மறந்துட்டியா? நீ தானே எழுப்ப சொன்ன. என்னம்மா, நானா யோசிக்க சொன்னேன். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தான். ஆமா, மறந்து போயிட்டேன். பிரகாஷ் வர சொன்னா. சாரிமா, மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா. அம்மாவோ, என்ன புள்ளையோ நீ, சரி கவும்பு. ஆமா, இன்னைக்கு லீவாடா? பையன் சொல்றான். ஆமாமா, கொஞ்சம் வேலை இருக்கு, அதான் லீவு போட்டேன். டேய், வெளியே போகணும்னு சொல்லி நைட்டு லேட்டா வந்த அப்புறம் நான் கதவை திறக்க மாட்டேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதுக்கு என்ன சொல்றான்? அது எல்லாம் லேட் ஆக மாட்டமா, சீக்கிரம் வந்துருவேன். சரி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து குளிக்க போனா. இந்த கதையை கேக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த லைக் போட்டுட்டு அப்படியே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். அம்மா, நீங்க குளிச்சிங்களா? டே, என்ன உன்ன மாதிரி சோம்பேறியான்னு நினைச்சியா? நான் எப்பவோ வந்து குளித்து விட்டேன். சரிமா, என்ன டிபன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அம்மா சொன்னாங்க இட்லி சட்னி. சரி, போய் டிரஸ் பண்ணிட்டு வா, நான் டிபன் எடுத்து வைக்கிறேன். அடுத்த 10 நிமிஷத்துல கிளம்பி சாப்பிட்டு முடிச்சான். அம்மா, நான் கிளம்புறேன் பாய். டே, என்னடா ஓடுற? என்னைய பாருடா, என்ன கொஞ்சம் ஆபீஸ்ல விடுடா அப்படின்னு அம்மா கேட்டாங்க. அம்மா, பஸ் புடிச்சு போமா, எனக்கு நேரம் ஆகுது. டே, இப்போ நீ என்ன கூப்பிட்டு போகல, அப்புறம் அசோக் வர சொல்லி ட்ராப் பண்ண சொல்லுவேன். பார்த்துக்கோ. அசோக் யாருன்னா அவள் அண்ணன் மகன் விஷ்ணு. அசோக் இருவருக்கும் பிடிக்காது. நான் உங்களை கூட்டின்னு போறேன் வாங்க. அதுக்காக அவனை கூப்பிடாதீங்க. அவனை எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் அவனை கூப்பிடுறீங்க? எப்பவுமே நீதான் என்ன பஸ் ஸ்டாண்டில் கூட்டிட்டு போய் விடணும். சரி ஓகே வா. சரி வா போகலாம். இருவரும் புவனா ஆபீஸ் வாசல்ல இறங்குனாங்க. சரி ஓகே பாய், ஈவினிங் 5 o'clock வந்துரு அப்படின்னு சொல்லி ஆபீஸ் உள்ள போயிட்டாங்க. விஷ்ணு பைக் ஸ்டார்ட் பண்ணும் போது புவனா கூட வேலை பார்க்கிறவங்க ஆபீஸ் உள்ள போகும்போது அவங்க பேரு ஜேம்ஸ். டே, இங்க பாருடா, அவங்க அம்மாவ அப்படின்னு சொன்னா. ஆமாண்டா, கவனிச்சேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் இவங்க கூட கண்டிப்பா கேம் விளையாட தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொன்னான். அதுக்கு அவங்களோட பையன் விஷ்ணுவோ, டே கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி கொண்டு இன்னொருத்தனுக்கு ஒரு அடி வச்சான். அவங்க யாருன்னு தெரியுமாடா? விஷ்ணு என்று அம்மா அவன் கன்னத்துல அறை விட்டுட்டு. டே, இங்க என்னடா பிரச்சனை பண்ணிட்டு இருக்குற அப்படின்னு அவங்க அம்மா கேட்டாங்க. அம்மா, இவங்க தான். நீ எதுவும் சொல்ல வேண்டாம், முதல்ல இங்கிருந்து கிளம்பு. அவனும் கோபத்துல கிளம்பி சென்றான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அவங்க 2 பேரையும் முறைச்சுட்டு, டே, நீங்க 2 பேரும் திருந்தவே மாட்டீங்களாடா? அவனை தடுக்காம விட்டு இருந்தா நீங்க 6 மாசத்துல ஹாஸ்பிடல்ல தான் இருந்திருப்பீங்க. அவன் என் மகன். இனிமேல் என்கிட்ட வம்பு வச்சுக்காதீங்க, அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. அங்க போனா உங்க பிரண்டு சுகன்யா. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ எதுக்குடி விஷ்ணுமா அடிச்ச? அவனுக்கு 2 பேரும் எப்பவும் நம்மள இந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பானுங்க. விஷ்ணுவை அடிச்சது கரெக்டானடி. அதுக்கு விஷ்ணுவோட அம்மா சொன்னாங்க, என் மகனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதனால்தான் அவனை அடிச்சுட்டேன். நான் செஞ்சது சரிதான். என் மகன் என்னை புரிஞ்சுப்பான். நான் மட்டும் என் மகனுக்கு அடி கொடுக்காம இருந்திருந்தா இந்த நேரத்துக்கு இந்த 2 பேரையும் அடிச்சு கண்டிப்பா கை கால் உடைச்சிருப்பான். அப்புறம் பிரச்சனை யாருக்கு வரும்? என் மகனுக்கு தானே. அதுக்கு தான் அவனை சத்தம் போட்டு அனுப்பிட்டேன். வீட்ல போய் பேசி புரிய வைப்பேன். சரி விடு, நம்ம வேலையை பார்ப்போம் என்று அவங்க இருக்கைக்கு போனாங்க. உடனே நீ வந்த உடனே மேனேஜர் உன்னை வர சொல்லலன்னு சொல்லிட்டு சொன்னான். என்னையா எதுக்குடி வர சொன்னாங்க? எனக்கு என்னடி தெரியும்? நீ வந்த உடனே வர சொன்னார், அவ்வளவுதான். சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன் சொல்லிவிட்டு மேனேஜர் ரூமுக்கு சென்றான். வாங்க மேடம், உட்காருங்க, உங்க கிட்ட ஒரு தகவல் சொல்லணும், அதான் வர சொன்னேன் சொல்லிவிட்டு பார்த்தான்.
சொல்லுங்க சார், என்ன விஷயம், எதுக்காக வர சொன்னீங்க? இது எங்க அப்பா கம்பெனி, நான் எம்டியா இருக்கணும், பட் நான் தொழில் கத்துக்கணும்னு என்னை மேனேஜர் போஸ்ட்ல கொடுத்து வச்சிருக்கார் சார். இது எல்லாம் தெரிஞ்ச விஷயம், இப்ப எதுக்கு அதெல்லாம்? முதல்ல என்னை கூப்பிட்டீங்க எதுக்கு சார்? சரி சொல்றேன், நம்ம 2 பேரும் கம்பெனி மீட்டிங் விஷயமா சென்னை போகணும், இன்னைக்கு நைட் கிளம்பணும். என்ன சார் சொல்றீங்க? நோவே, என்னால என் மகனை விட்டுட்டு ஒரு நாளும் பிரிந்து எங்கேயும் போனதில்ல, வேற யாராவது கூட்டிட்டு போங்க. இங்க பாருங்க, என்ன சொல்றேன், உங்களுக்கு மகன் இருக்கானா? ஸ்கூல் படிக்கிறானா? அதுவும் கரெக்ட் தான், சின்ன பையன், வேற தனியா விட்டுட்டு உங்களால வெளியே போக முடியாது. இப்ப என்ன செய்ய? அதுக்கு அவங்களும், ஹலோ சார், என் மகன் ஸ்கூலுக்கு போறவன், உங்க கிட்ட நான் சொன்னனா? என் மகன் ஒர்க் பண்றான், அவனுக்கு வயசு 22. என்ன உங்களுக்கு 22 வயசுல மகன் இருக்கானா? நம்பவே முடியல. உங்கள பார்க்க காலேஜ் பொண்ணு மாதிரி இருக்கீங்க. அப்புறம் இன்னொன்னு, என்னோட வயசு 25 தான். நான் உங்களுக்கு என் வயசு தான் நினைச்சேன். ஆமா, உங்களுக்கு என்ன ஏஜ் மேடம் சார்? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நான் சென்னைக்கு போகல, அவ்வளவுதான், நான் கிளம்புறேன் என்று அவள் பதில் கூட எதிர்பார்க்காமல் வெளியே கிளம்பி சென்றான். இங்க பாருங்க, நான் மேனேஜர், எனக்கு மதிப்பே தராமல் போறீங்க. கூடிய சீக்கிரம் கேம் விளையாடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்னான். அதுக்கு சுகன்யா, அந்த ஆளை விடு, அவனெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. என்ன சொல்றடி என்று கேட்டார். அதாவது அந்த ஆளு ஒரு தடவை என்ன கூட கேம் விளையாட கூப்பிட்டான். நான் கேம் எல்லாம் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பைல்ஸ் எடுத்து பார்த்து கொண்டிருந்தான். அதுல தேதி பார்த்தா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் ஆச்சு. இந்த விஷ்ணு ஏன் எனக்கு விஷ் பண்ணல? வீட்டுக்கு போய் இருக்கா? அசோக் போன் போட்டான், அட்டென்ட் பண்ணி சொல்லுடா, ஹேப்பி பர்த்டே அத்தை. தேங்க்ஸ்டா. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? என்னத்த நீங்க தான் சொன்னீங்களே, இது கூடவா எனக்கு தெரியாது? உங்க பிறந்த நாள் நான் எப்படி மறப்பேன்? டேய், என்ன சொன்ன? அதாவது நான் வந்து நோட் பண்ணி வச்சிருந்தேன், அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி போடா. உண்மைதான் அத்தை. சரி விடுங்க. விஷ்ணு உங்களுக்கு விஷ் பண்ணானா? இவன்கிட்ட விஷ்ணு நமக்கு விஷ் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லவே கூடாது. யாருக்காகவும் என் மகனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று நினைத்து கொண்டு, டேய், அவன் என் மகன்டா, கரெக்டா நண்பகல் 12 மணிக்கு எனக்கு விஷ் பண்ணிட்டான். எப்பவும் என் மகன் தான்டா ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுவான். ஓஹோ, அவன் விஷ் பண்ணிருக்கவே மாட்டான் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். அத வச்சு இவங்க 2 பேருக்குள்ள எப்படியாச்சும் ஒரு சண்டை மூட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். எப்படியாச்சும் அத்தை கூட ஒரு தடவை கேம் விளையாடணும்னு நினைச்சேன். ஆனா கடைசில இவன் விஷ் பண்ணிட்டு இருக்கான் போல. சரி ஓகே அத்தை, பர்த்டேக்கு என்ன ஸ்பெஷல்? என்னடா இது என் கேள்வி? வழக்கம் போல தான் ஈவினிங் கேக் கட் பண்ணுவோம், அவ்வளவுதான். நீங்க கேக் கட் பண்ணும் போது நான் வரலாமா? எப்படி நீங்க புது டிரஸ் போட்டு இருக்க போறீங்க? நீங்க அழகா தான் இருப்பீங்க, இன்னைக்கு ஃபுல்லா தங்க செயின் எல்லாம் போட்டுட்டு நல்லா அழகா இருப்பீங்க. அத நான் பார்க்கணும், அதான் கேட்டேன். வாடா. ஆனா ஒன்னு, வீட்ல வந்து என் மகன் கூட எந்த சண்டையும் போடக்கூடாது. சரி, வரும்போது அண்ணன் அண்ணி எல்லாரையும் கூட்டிட்டு வா, உனக்கும் என் மகனுக்கும் செட்டே ஆகாது. உங்களுக்குள்ள என்னடா பிரச்சனை? அதாவது அத்தை, எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? உங்க மகன்கிட்ட நான் சொன்னது. அப்படி உங்ககிட்ட இருந்து அம்மாவை பிரிச்சு காட்டுறேன் அப்படின்னா சவால் விட்டேன். அதுக்கு தான் எங்க டீலிங் எங்களுக்குள்ள மட்டும் தான் இருக்கு, 2 பேரும் வெளியே சொல்ல கூடாது அப்படின்னு நான் மனசுல நினைச்சு கொண்டேன். சின்ன சண்டைகள் வரத்தான் செய்யும் அத்தை, விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் சரிடா, ஆபீஸ் வேலை பார்க்கணும், உன்கிட்ட பேசினா வேலையே ஓடாது. சரி போன வைடா, ஈவினிங் வீட்டுக்கு வாடா. சரின்னு சொன்னாங்க. சரியா அத்தை, வரும்போது நல்ல கிஃப்ட் ஓட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போன வச்சேன். விஷ்ணு கோவத்துல பிரகாஷ் கிட்ட உட்கார்ந்து இருந்தான். விஷ்ணு பிறண்டு பிரகாஷ் கேட்டான், என்ன ஆச்சுடா, ஏன் டல்லா இருக்குற? கேட்டுக்கொண்டு பார்த்தான். டேய், என்னடா ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்க? அப்பதான் சொன்னா, அவனுடைய பேஸ்ல யாரோ அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு, பேசில் இருந்து ரொம்ப வீங்கி போயிருந்த மாதிரி இருந்துச்சு. யாருடா உன்னை அடிச்சது? என்னடா இது காயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். சரி வா, நம்ம முதல்ல மெடிக்கல் போவோம். அருகில் இருந்து மெடிக்கல் கூட்டிட்டு போய் அவன் காயத்துக்கு மருந்து போட்டு விட்டாங்க.
சரி வாடா அங்க பூங்காவில் போய் பேசுவோம், நீ சொல்லுடா என்னடா ஆச்சு. டேய் விடுடா, நம்ம பிளான் பண்ணி இன்னைக்கு அம்மாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடணும், அதான் காலையில கூட அம்மாவுக்கு விஷ் பண்ணல. டேய் இப்ப வீட்டுக்கு வா, போயிட்டு டெக்கரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு இவன் சொன்னான். சரிடா போகும். இருவரும் கிளம்பி வீட்டுக்கு போனாங்க. அன்று முழுக்க வீடு முழுக்க டெக்கரேஷன் செய்து கொண்டு இருந்தாங்க. காலையில ஆரம்பிச்ச டெக்கரேஷன் மாலை வரை நடந்தது. எல்லாம் முடிந்தது. கடைசில ஓய்வு எடுத்தோய்வு. மாலை வேலை முடிஞ்சு புவனாவும் வீட்டுக்கு போனாங்க. வீட்டை திறந்து உள்ளே செல்லும்போது வீடு அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. அதில் ஹாப்பி பர்த்டே என் அம்மா என்று எழுதப்பட்டிருந்தது. எம் குமரன் சன் ஆப் மகாலட்சுமி அந்த படத்துல வருகிற சீன் மாதிரி நினைத்து கொள்ளுங்கள். புவனாவும் ஓடிப்போய் மகன் கிட்ட தேங்க்யூ டா, இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் டா அப்படின்னு சொன்னாங்க. சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவன் கிஃப்ட் மோதிரத்தை காமிச்சான். சரிடா நான் போய் பர்த்டேக்கு ரெடி ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்துல பார்த்தா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் பிரகாஷ் உட்கார்ந்து இருந்தான். என்னடா நீ எப்படா வந்த அப்படின்னு கேட்டாங்க. இப்பவாச்சும் என்னைய கேட்டீங்களே, நானும் உங்க மகனும் காலையிலிருந்து இங்கதான் இருக்கும். இந்த வீடு டெக்கரேஷன் பண்ணது நாங்க 2 பேரும் தான். சரி சீக்கிரம் போய் ரெடி ஆகி கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னா. உனக்கும் தேங்க்ஸ் டா, என் மகனும் கூட சேர்ந்து டெக்கரேஷன் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ரூமுக்குள்ள போயிட்டாங்க. அங்கு விஷ்ணு அவங்களுக்காக ஒரு புது பட்டு சாரி எடுத்து வச்சிருந்தான். நம்ம மகன் நமக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கான், நம்ம தான் அவனை புரிஞ்சுக்காம அவனை அடித்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாயிட்டு வந்தாங்க. சரிமா கேக் கட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. அம்மாவும் கேக்க கட் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்துல அம்மா எல்லாருக்கும் கேக் கொடுத்தாங்க. எல்லாரும் கேக் சாப்பிட்டாங்க. ஆனா கேக் கொடுக்கும் போது அசோக்குக்கும் விஷ்ணுவும் பெரிய சண்டையே வந்துருச்சு. டேய் அம்மா எனக்கு தாண்டா முதல்ல கேக் கொடுத்தாங்கன்னு விஷ்ணு சொல்ல, அசோக் எனக்கு தாண்டா அம்மா கேக் கொடுத்தாங்க அப்படின்னு இவன் சொல்ல 2 பேருக்கும் பெரிய சண்டையே வந்துடுச்சு. சரி சரி சண்டை போட்டது போதும், ஒழுங்காக கேக்க சாப்பிட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க. பாரு கேக் வீடு ஃபுல்லா ஆயிடுச்சு, நான் வீடு க்ளீன் பண்ணணும், அப்புறம் நானும் போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. சொல்லிட்டு அம்மாவும் குளிக்கிறதுக்கு போயிட்டாங்க. அம்மா போனதுக்கப்புறம் அசோக்கும் கூடவே அத்தை பையனும் பேசிக்கிட்டாங்க. டேய் நம்ம இவங்க கூட கேம் விளையாடலாம் டா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பையன் விஷ்ணுவும் ஏதோ வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிட்டான். சரிடா அவங்க பையனும் வெளியே கிளம்பி போயிட்டான். நம்ம கேம் விளையாடலாம் டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் அவங்கள கூட கேம் விளையாடினானுங்க. அதுக்கு அப்புறம் சரி அவங்க எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க.